ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்ணா மீன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 கிலோ பண்ணா மீன் எடுத்திருக்கேன், 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், பச்சை மிளகா தான் நான் அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் பெரிய தக்காளியை மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம், மீனும் ரெடியாக இருக்குது. இப்போ மிக்சர் ஜாரில் அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை நம்ம ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. தவாவில் ஆயில் போட்டிருக்கேன், ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உடைச்ச உளுந்து, வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டுட்டோம். கொஞ்சம் நல்லா மசாலா வாசனை போகிற அளவு வதங்கிட்ட அப்புறமா புளி தண்ணி ஊற்றுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம மீனை போடுவோம். மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீனை இதில் போட்டுப்போம். இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். மீன் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நான் சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சேன்னா மீன் வெந்துடும். மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருக்கேன் நான். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ மேலே மல்லித்தூளை போட்டு நம்ம இறக்கிடுவோம். நீங்களும் இதே மாதிரியே பண்ணா மீன் குழம்பு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.